சென்னையில் அனைத்து பள்ளிகளிலும் கடந்த மாதம் ஜனவரிக்குள் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும் என்று காவல்துறை அறிவித்திருந்தது. இந்த உத்தரவை எத்தனை பள்ளிகள் பின்பற்றியுள்ளன என்பதை விவரிக்கிறது இந்த சிறப்பு செய்தி. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் எல்கேஜி மாணவன் சூர்யா பட்டப்பகலில் பள்ளி வளாகத்தில் வைத்தே கடத்திச் செல்லப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து பள்ளி நிர்வாகிகள் கூட்டத்தை காவல்துறை நடத்தியது. சுமார் 200 பள்ளி நிர்வாகிகள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்திற்கு பிறகு சென்னையில் அனைத்து பள்ளிகளிலும் ஜனவரி 27க்குள் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும் என்று காவல்துறையினர் அறிவித்திருந்தனர். ஆனால் சென்னையில் உள்ள மொத்தம் 1500 பள்ளிகளில் தனியார் பள்ளிகள் மட்டுமே கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தியுள்ளது. இதற்கு பெற்றோர்கள் தரப்பிலிருந்து வரவேற்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேமரா அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது இனிமேல் எந்த ஸ்கூலில் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்தாலும் அதெல்லாம் இருக்கணுங்கிறது ஒரு அவசியமான ஒரு விஷயம். டெய்லி நம்ம சாப்பிட்றது, தூங்குறது, ட்ரெஸ் பண்ணுறது இதெல்லாம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ ஒவ்வொரு ஸ்கூலில் இந்த சிசிடிவி கேமராங்கிறதும் ஒரு நெசசரி திங்காக இருக்குது. தலைமை ஆசிரியர்கள் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் பள்ளிக்கு வருபவர்களை கண்டறிய முடியும். மேலும் மாணவர்களின் செயல்பாடுகளையும் ஆசிரியர்களின் நடவடிக்கைகளையும் தெரிந்து கொள்ள கண்காணிப்பு கேமராக்கள் உதவி செய்கிறது. எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் சிசிடிவி கம்பல்சரின்னு கொண்டு வந்திருக்காங்க. எங்கள் ஸ்கூல்லையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், நிறைய இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது சேஃப்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது. அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கும் எங்களுக்கும் ஒரு நிம்மதி இருக்குது. வி ஹேவ் ஒரு சேஃப்டி மெஷர்ஸ்ன்றது ஃபஸ்ட்டு மெஷர் அதை எடுத்ததுனால எங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சென்னையில் உள்ள 284 பள்ளிகளில் மாநகராட்சி பள்ளிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணி மந்தமாகவே நடைபெற்று வருகிறது. முதல் கட்டமாக 32 மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளிகளில் 20 பள்ளிகளில் மட்டுமே கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. மாணவர்களின் பாதுகாப்பில் சென்னை மாநகராட்சி அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் வேண்டுகோள். தந்தி டிவி செய்திகளுக்காக ரமேஷ்குமார்.